நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும், கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். எம்மா தாய்களா, ஊர் சுற்றி பார்க்க போகணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்கே இப்படி பொடி நடையா கூட்டு போறீங்க. எல்லாட்டும் தான் பைக் இருக்குல்ல, பசங்க பைக் எடுத்துட்டு போகலாம்ல. ஆஹா மாப்பிள்ள, பைக்லாம் போனால் என்ன கெத்து, இப்படி நடந்து போனால் தான் கெத்தே. என்ன இளவு கெத்துடா, நடந்து போனால் கால் தாண்டா வலிக்கும். இது எவ்வளோ பெரிய ஊர் தெரியுமா? மாமா சும்மா ஏதாவது பேசணும் பேசிகிட்டு இருக்காதிய. நான் வந்தோடனே பார்த்துட்டேன், டெரஸ்லேருந்து பார்த்தா ஒரு 4 தெரு தெரியுது. 4 தெரு, ஒரு 5-6 வயல், அந்த மாதிரி ஏதோ அவ்வளோதான். நம்ம நடந்து போகிறதே பெருசு தான். இதில் பைக்லலாம் போனால் வேஸ்ட்டு. மலமாடு இங்கே வாங்க கொஞ்சம். எதுக்குடி? நான் வரமாட்டேன். இங்கே வா, அடி வாங்கிட்டு போயிடு மரியாதையா. முன்னாடி அடி வாங்குறது அவார்டு வாங்குற மாதிரி கூப்பிடுற, போடி. நானும் வரமாட்டேன். மூஞ்சி மாதிரிலாம் உடச்சி விட்டுருவேன் பார்த்துக்க. எங்கள் ஊரை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா, நான் இந்த ஊரில் தான் நீனும் பிறந்த தெரியும்ல, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இங்கே தான் வளர்ந்த. எங்கள் ஊரை பற்றி தப்பாக சொல்கிறான். மலரை கேட்டுட்டு சும்மா இருக்க? அதானே சோடாபுட்டி, எப்படி எங்கள் ஊரை நீ தப்பாக சொல்லுவ? எங்கள் ஊரில் எவ்வளோ தெரு இருக்குது தெரியுமா, எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ வயல் பம்பு செட்டு என்னென்ன இருக்குது தெரியுமா. இப்போ நீ கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாரு, நீயே வாயடிச்சு போயிடுவேன். ஐயடா, என்ன 2 பேர் வராளுங்க? என்ன அவங்க ஊரை பற்றி அவங்க கிட்டே சொன்னா அவங்களுக்கு கோவம் வராதடா? அதானே, அவனை நல்லா சொல்லுங்க அக்கில். அம்மா தாய்ங்களா, நான் வரலம்மா. வாங்க வாங்க கிளம்புவோம். அப்படியே நடராஜா பயணம் தான், வாங்க. இனிமே எங்கள் ஊரை பற்றி ஏதாவது சொல்லி பாரு, அப்படி இருக்கு உனக்கு. சரிம்மா தாய்ங்களா, சொல்லலை, வாங்க. ஐ கோழி கோழி, அண்ணா இங்கே பாரு கோழி. இந்தி நீ கோழியை பார்த்ததே இல்லையா? இங்கே எவ்வளோ வயல் இருக்கு, தண்ணி இருக்கு, அதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகான்னு பார்த்தா கோழியை பார்த்து எக்ஸைட் ஆகுறா. கோழியை நான் பார்த்துருக்கேன்டி, ஆனால் நேரில் பார்த்ததில்ல, பிக்சர் மூவி இதில் தான் பார்த்துருக்கேன். வளங்கம் உங்களுக்கு தான் இங்கே போட்டு சாவடிச்சிருக்கணும். உங்களை சென்னை கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தியா, அவங்கள சொல்லணும். ஆமாடி, சிட்டிலாம் இங்கே கோழிலாம் இருக்கு சொல்லு. அங்கே குரங்கு பார்க்கறது ரேர் தான். இங்கெல்லாம் எவ்வளோ குரங்கு இருக்கு பாரு. ஆமாண்ணா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இங்கே எவ்வளோ குரங்கு இருக்கு. இங்கே பாரு, நம்ம கூட்டத்திலே இருக்கு பாரு. உன் பக்கத்தில் ஒரு குரங்கு நிற்கிது, சுபி மாமா பக்கத்தில் ஒரு குரங்கு நிற்கிது. என்னங்கடி கோரஸா சொல்றீங்க? பேசாம வாயை மூடிட்டு வந்துரு, இல்லைன்னா அடிப்படி செத்துருவா சொல்லிட்டேன். உண்மையை தானடி சொன்னேன். இந்த ட்ரெஸ்ல நீங்க 2 பேரும் குரங்கு மாதிரி தான் இருக்கீங்க. பரவாயில்ல, நாங்க குரங்கு மாதிரியே இருந்துட்டு போறோம். நீ அப்படியே மாடு மேய்க்கிற மாதிரியே இருக்கப்போ. போதும், சண்டை போடாதீங்க 2 பேரும். ஆமாடாமா, ரோட்ல நின்று சண்டை போடாதீங்க 2 பேரும். அப்புறம் பாருங்க அக்கில், அவன் எங்கேயும் வம்பிழுத்துட்டு வரான். டேய், ஏன்டா அநியாயம் பண்ற? மித்ராவை வம்புழுக்கிறேன்னா உனக்கு முறை பொண்ணு. உன் தங்கச்சிடாவ மலர், அவளை வம்புழுக்கிற. முறை பொண்ணு தங்கச்சின்றதுலாம் ரிலேஷன். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்டு. இப்பதானே வம்புழுக்கணும். இழுப்படி இழுப்ப. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விடன்னு வச்சுக்கோ, நீ அடுத்த ஊர்ல தான் போய் நிப்ப, பாத்துக்கோ. ஆத்தாடி, இந்த தண்ணி ஃப்ளோ வேற ஃபாஸ்டா போகுதே. பாத்துக்கோ. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவோம் 2 பேரும் சேர்ந்து. ஐயோ, நான் இல்லப்பா. சும்மா வா அச்சு, அவங்களை கலாய்க்காம. மலர் அங்க பாரு, அர்ஜுன் போறான் பாரு. ஆமாடி. ஓ, நான் உங்களை கலாய்ச்சதுக்கு திருப்பி எங்களை கலாய்க்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. டேய் அச்சு, நீ மட்டும் போற மாதிரி தெரியலையே, உன்னோட ஃபேமிலியோட போறப்பல. அடியே மித்து, என்ன ஏண்டி இழுக்கிற? அதானே, இந்த மாமாவை சேர்த்து இழுக்கிறியடாமா. சே, உங்களெல்லாம் யார் சொன்னது? அவன் ஃபேமிலின்னு சொன்னது. அவங்க மாமியார் வீட சொல்றேன். மாமியார் வீடா? அது இங்க இருக்கு. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லப்பா. ஓ அப்படி. இருடி பாக்குறேன்டி எரும மாடு, நீ என்ன பண்றேன்னு. இப்படி சொன்னவனுங்கெல்லாம் கடைசியில் லவ் பண்ணிட்டு தான் சுத்தி திட்டுறானுங்க. நீங்க மட்டும் என்ன விதி விலக்கா? பாக்குறோம். பாருடி டோரா மண்டை. பாருக்கு டோரா மண்டைன்ற அடிச்சிடும்டா. டேய், ஏன்டா குழந்தைய கலாய்க்கிற? ஏன் இது குழந்தையா, குட்டிச்சாத்தான்? ஹே, நம்ம தோட்டத்துக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. வாவ், சூப்பரா இருக்கு தோட்டம். இவ்ளோ பச்சை பசேல்னு இருக்கு. கிளனா? ஆமா, செமையா இருக்கு. மரம், அப்புறம் இந்த வயல். அனி, இங்க பாரு, கட்டிலெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாண்ணா, சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன, எல்லாரும் போய் சுத்தி பாருங்க. நான் போறேன், வா வா அச்சு. வாங்க எல்லாருமே போலாம். டேய், இங்க என்ன மாநாடு கடை போறோம் எல்லாரும் போறதுக்கு? எங்களை தனியா விடு, ஓடிப்போம். ஓ, உனக்கு உன் பிரச்சனை, நீங்க போய் தனியா இருக்கணும்.
ஆமாடா, அண்ணனோட நிலைமை புரிஞ்சுக்கோடா. நாளைக்கு வேற ஊருக்கு போகணும்ல. ஓ, உங்க புத்திக்கு நாங்க ஊருக்கா? ரைட் ரைட்டு. சரி வாங்க, அப்படியே போய் நம்மளாம் போய் பார்க்கலாம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ரைட்டா மாப்ள, வா. அகில் மழை பெய்யுதுடா. ஆமாடி. அந்த மலையை விட அங்க பாரு, அந்த சின்ன பையன் எதுல ஏறி உட்காந்துருக்கான்னு. ஆமா டேய், கீழே விழுந்துற போறடா, மழை பெய்யுது. அதெல்லாம் பாத்துக்கலாக்கா. உங்களுக்கு மாம்பழம் வேணுமா? ஹே, எங்களுக்கு வேணும்டா, நீ பாத்து இறங்கு கீழே. இருங்க உங்களுக்கு பிடிங்கிட்டு வரேன். சரிடா, பாத்து. நீ என்னத்தடா பாத்துட்டு இருக்க? என்னத்த பாக்குறா? டேய் டேய் அகில், என்னடி சொல்லு. என்னடா அங்கேயே பாத்துட்டு இருக்க? ஹே, எவ்வளவு அழகா இருக்கு. இது அழகா இருக்கா? அகில், அடிபட்டு சாவத சொல்லிட்டேன். என்னடி பாப்பு, அங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. என்ன வச்சுட்டு சைட் அடிக்கிறியா? சைட் அடிக்கிறாடா. ஏய் பாப்பு, நான் எங்கடி சைட் அடிக்கிறேன்? பின்ன அங்க இருக்க 2 பேர் பாத்துட்டே இருக்க. அங்க இருக்க 2 பேரா? யாரடி? இளைஞ்சது இவங்க 2 பேரும் சைட் அடிக்கிறேன்னு நினைச்சிட்டா போல இருக்கு. என்னடா சொல்ல பாத்துட்டு இருக்க? அடியே அழகி, நான் அவங்கள பார்க்கல. அவங்கள ஏன் பார்க்க போறேன்? நான் ஏதோ மயில் நிக்கிது பாரு, அழகா தோக்கை விரிச்சு, அந்த மயில தான் பார்த்துட்டு இருக்கேன். மயிலா? எங்க? ஏ ஆமா, அழகா தோக்கையை வச்சுட்டு நிக்கிறாங்க. நிக்கிறாங்களா? அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு நான் ஏண்டி பார்க்க போறேன்? இதோ மயில் மாதிரி ஒருத்தையும் பக்கத்துல நிற்கும் போது அந்த மயிலை பார்க்கறது தப்பு, இதுல வேற பொண்ணை வேற பாப்பனா? ஐயா, படத்துல டைலாக்கா அடிச்சு விடு. சிப்பா, நான் ஏண்டி போனோம்? எப்படியும் நாளைக்கு போகத்தானே போற. என் உடம்பு இங்கேருந்து போனாலும் என்னோட உயிர் மனசு எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும். அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லைதான். எப்படியும் நீங்கள் போனால் ஒரு 15-16 டேஸில் நானும் அங்கே வந்துடுவேன். சரி, ஓகே. போகிறத நினச்சி எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாதுடி. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு, அதை பார்க்கலாம். அதுவும் கரெக்ட் தான் அகில். சரி வா வா, மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, மரத்தில் நிற்கக்கூடாது, இடிலாம் வேறு அடிக்குது. வா வா, அங்கே போகலாம். அங்கே ஏண்டி போனோம்? சொன்ன கேளுடா, வா. அக்கா, இந்தாங்க மாம்பழம் வாங்கிட்டு போங்க. நீ பறிச்சு வைடா, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேக்கா. ஏய், விழுந்துடாதடா. இதெல்லாம் விட மாட்டேனே. ஹே பப்பி பப்பி, அகில் இங்க பாரு பப்பி. ஹே ஆமா, கியூட் பப்பி. அழகா இருக்குல்ல? இங்க வா இங்க வா, பாவம் மழையில் நனையுது. ஆமா, ஆனா இது யாரும் வளர்க்குற பப்பின்னு நினைக்கிறேன். இந்த பாரு, கழுத்துல பெல்ட் எல்லாம் போட்டிருக்கா. இருக்கலாம், ஆனா அழகா இருக்குல்ல? அழகா தான் இருக்கு. சரி வா வா, மழை பெய்யுது, வா வா ஓடுவோம். ஓடுனா உனக்கு கால் வலிக்குண்டி, நான் வேணா தூக்கிட்டு போவா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். யாரோடு யாருன்னு எழுதி விட்டாங்க, உன்னோடு நான் என்ன சொல்லி வச்சேனே. போகுதுண்டா சைட் அடிச்சது. வா, மழை பெய்யுதுல்ல, எங்காவது ஓரம் பண்ணிக்கலாம். இந்த மலை, நீ, நான், நல்லா இருக்கு. இருக்குண்டி, ஜலதோஷம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். வாடா. அகில், இங்க பாரு, கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல? இந்த இடமும் நல்லா இருக்கு. அதை விட நீ ரொம்ப அழகா இருக்க. எது? என்ன சாருக்கு நிக்கம் இல்லையோ? அடி பின்னி எடுத்துருவேன். என்னடி அழகா இருக்கேன்னு தானே சொன்னேன். இல்லையே, உன் பேச்சு சரியில்லையே. என்னடி சரியில்லை? அதெல்லாம் எல்லாம் சரியா தான் இருக்கு. மண்ணில் ஓரழகு, கையில் 100 அழகு, உன்னால் பூமி அழகே. உன்னில் நான் என்னடா பண்ற? என்னென்னமோ தோணுது. தோணும். எனக்கும் என்னென்னமோலாம் தோணுதுடா. என்னடி தோணுது உனக்கு? என்னக்கா என்ன தோணுது தெரியுமா? அப்படியே கீழே குனிஞ்சு என் காலில் இருக்க ஸ்லிப் எடுத்து உன்னை அடிக்கணும்னு தோணுது. சீ, கையெடு. என்னடி இப்பெல்லாம் மாமாவை எப்படி திட்டுற, பொறுக்கின்ற, ஃப்ராடுன்ற, என்னென்னமோ சொல்றா? ஆமா, நீ பொறுக்கி பண்ற வேலை, ஃப்ராட் பண்ற வேலை தானே பண்ணிட்டு இருக்க. ஏன் அத்தை பொண்ணுடி, நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்போ உன் அத்தை பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் பண்ணுவியா என்ன? எனக்கு எங்கடி அத்தை பொண்ணுங்க நிறையவா இருக்காங்க, நீ மட்டும் தானே இருக்க. அத்தை பொண்ணு நான் மட்டும்தான் இருக்கேன். மாமா பொண்ணுல அந்த தர்ஷினி. ஏண்டி கடுப்பேத்துற? ஹே அகில், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இங்க பாரு, உன் பிளேஸ்லாம் வேற யாரையும் வச்சு பேசாதடி, எனக்கு பிடிக்கல. டேய், சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். விளையாட்டு கூட அப்படிலாம் சொல்லாதடி மித்து. எனக்கு நீ மட்டும்தான், வேற யாரும் இல்லை. ஏண்டா, தர்ஷினி நல்ல பொண்ணு தானே? அவன் நல்ல பொண்ணு தான், யாரும் இல்லைன்னா. அப்புறம் ஏன் அவளை உனக்கு பிடிக்கல? பிடிக்கலன்னா புரியல. இல்ல அகில், என்ன எப்படியும் நீ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன மீட் பண்ற. என்னையும் உனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அவ கூட தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு இருப்ப. அவளையும் உனக்கு பிடிக்கல? ஏய், மென்டல் மாதிரி கொஸ்டின் கேட்டீங்கன்னா எனக்கு காண்டாயிருப்பேன், பார்த்துக்கோ. என்னடா ஏன் கோபப்படுற?
பின்ன கோவப்படாம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? என்னடி பேசுற? உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சதுன்னா அது வேற ஃபீல். எல்லாரையும் அது மாதிரி பிடிக்குமா? மென்டலா நீ? இங்க பாரு மித்து, நீ வேற அவ வேற. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிடாது. சரி ஓகே கூல் கூல், நான் சும்மா தான் கேட்டேன். நீ எதுவுமே கேட்க வேணாம் தாயே, தள்ளிப்போ. இடுப்புல கையை வச்சுட்டு தள்ளி போனா எப்படி போறது? அதான் நீ சொன்ன மாதிரி நான் தள்ளி வந்துட்டேன்ல, நீ தள்ளிப்போ. போக முடியாது, நான் ஏன் போகணும்? தள்ளி போடி. முடியாது. இப்படி நிக்கிறது யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க, தள்ளிப்போ. நினைச்சா நினைக்கட்டும். என்ன சார்? ஒன்றும் இல்லை. இங்க பாரு. ஒன்றும் வேணாம். இங்க பாருன்னு சொன்னேன். என்னடி? அமைதியாரு. என்னடி பண்ண போற? ஏன் மாமா பையன், நான் என்ன வேணா பண்ணுவேன். வேணாண்டி, நான் ஒரு கன்னி பையன். அடேங்கப்பா, இந்த கன்னி பையன் கன்னி பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கும் போதெல்லாம் தெரியலையோ? அது வேற சுச்சுவேஷன். இப்போ மழையெல்லாம் வேற பெய்தா, அதான். அதான் அதான் மண்ணிலே மண்ணிலே வந்தோடைது வானம், மலையிலே கரையுதே ரெண்டு மனங்களின் தூரம், காதல் கேட்கும் இடையோசை, காதல் நெஞ்சின் பரிபாஷை, மழையை போல உருவாட மனதில் என்ன பேராசை, நீரில் எழுதும் காதல் அழியும், மழை நீரில் எழுதிடும் காதல் அழியா தீ. உன் கோபுர நகை உன் தாவணி மூடியது, உன் ரகசியத்தை மலைத்துளியம் பலமாக்கியதே, இத்தனை மலையிலும் இந்த நாணம் கரையவில்லை, கண்ணினால் நனையலா கற்பனை நனைவதில்லை. அடி உனையும் விடவும் மலைத்துளி உயர்ந்தது, இதுவரை புரியவில்லை. ஊரெங்கும் மழையும் இல்லை, வேறெங்கும் புயலும் இல்லை, என்றாலும் நெஞ்சில் இடி இடிக்குதே. கையெடு. நீ எடு. நான் தானே ஃபர்ஸ்ட் கை வச்சேன், நீ எடு. நீ ஃபர்ஸ்ட் கை வச்சாலும் உன் கைக்கு மேலே தானே என் கை இருக்கு, அதனால நீ எடு. ஒரு நிமிஷம் எடு அகில். எதுக்கு? எடு சொல்றேன். எடுத்துட்டேன். தோளை தொட்டு தூரல் மொட்டு சின்ன சின்ன ஆசை சொல்லுத, நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே, அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள். என்னாச்சு? இடி இடி இடிச்சது. சீ, அதுக்கு தந்த ரியாக்ஷனா? நான் வேற பயந்துட்டேன்டி. இதுதானே இடிக்குது. இடி இடிக்கும்போது மரத்தில் நிற்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வா வா போலாம். ஏண்டி, இங்க எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியல? இடி இடிக்கிறது தான் உனக்கு தெரியுதோ? அது என்ன புதுசாக நடக்குது? அது சரிடி, நம்மளுக்குள்ள இது எத்தனை தடவை நடந்தாலும் ஆனால் ஒரு புதுவிதமாக தான் நடக்குது. நல்லா யோசிச்சு பாரு. ஆமா அகில். இவ்வளோ நாள் ஒரு ஒரு மெமரபிளான டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைம் இந்த கிளைமேட், மழை, நீனா, முத்தம் இதெல்லாம் சேரும்போது இன்னைக்கு சொல்லணுன்னு தோணுதுடி. வேணாம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு 100% தெரியும். ஆனால் நீ ஆசைப்பட்ட மாதிரி எப்போ அதை என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியோ அந்த நாள், அந்த நிமிஷம், அந்த நொடியிலே நீ சொல்லு. நான் அதுக்காக காத்துட்ருக்கேன். இல்லடி. வேணாம், நீ என்கிட்ட எப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்டியோ அதே மாதிரி சொல்லலாம். நீனும் வெயிட் பண்ண, நானும் வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும். தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வை,
எப்பா சரியான மழை. ஆமா அச்சு, என்ன மழை. நல்ல வேலை வீட்டுக்கிட்ட நின்னால வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னா கண்டிப்பா நம்ம நனைஞ்சிருப்போம். நம்ம நனையனா என்ன, இதோ இவங்க 2 பேரும் தான் தப்பு தப்பு நனைஞ்சிட்டு வந்தாங்களே. அதானே, ஏன் இப்படி நினைச்சிட்டு வந்தீங்க? எங்கேயாவது ஓரமா ஒதுங்கிருக்கலாம்ல. அது எப்படி, இந்த மேடமுக்கு தான் மழைனா ரொம்ப பிடிக்குமே, அதனால அவனையும் கூட்டி இழுத்து வச்சுட்டு நனைஞ்சிருப்பா. செய்யக்கூடிய ஆள் தான். உங்க 2 பேர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேற என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா அண்ணா, பிங்கி, அனியே, மித்ரா. எல்லாரும் கோரஸா கூப்பிட்டா தான் திரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கோரஸா கூப்பிடுங்க. நாங்கெல்லாம் அகில்னு கூப்பிடுறோம், நீங்க மித்ரான்னு கூப்பிடுங்க. ரைட். மித்ரா. அண்ணா, டே அகில், டே மாப்பிள்ள, டேய் ஏன்டா அப்படி கத்துறீங்க? அதானே, ஏன் இப்படி எல்லாரும் கத்துறீங்க? அது சரி, மெதுவா நாங்க டீசெண்டா கூப்பிடும்போது நீங்க 2 பேர் திரும்பல, அதனாலதான் கத்த வேண்டியதா போச்சு. இப்போ ஏன் கத்துறீங்கன்னு எங்ககிட்ட வந்து கேக்குறீங்க 2 பேரும். கூப்பிட்டீங்களா? எப்ப கூப்பிட்டீங்க? மாடு விளங்கும். என்னடா மாமாடு, எப்ப கூப்பிட்ட? எப்ப கூப்பிட்டமா? நீங்க 2 பேரும் வந்து உட்கார்ந்ததுல இருந்து கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம். கேன் அணைஞ்சிட்டு வந்தீங்க, எங்கேயாவது ஒதுங்கி இருக்கலாமேன்னு அனி கேட்டா, அது கூட உன் காதுல விழுதுல? ஆத்தி, இல்லடா, நாங்க மலையை நினைச்சிட்டு வந்தோமா, அது மாதிரி ஒரு மாதிரி ஹெட்டேக்கா இருக்கு, அதனாலதான் அப்படியே உட்காந்துட்டோம். மலையில நினைச்சிட்டு வந்தா மட்டும் என் தங்கச்சிக்கு ஹெட்டேக்கா இருக்கும் போல. என் மச்சனை பார்த்துட்டு இருந்தா ஹெட்டேக் ஆகாதோ? டே அண்ணா, டேய் அவன் சொல்ற கரெக்ட் தான்டா. மலையில நினைஞ்சோம்ல, அதான் ஒரு மாதிரி எனக்கெல்லாம் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு நினையணும், ஒதுங்கிறதுக்கு நீங்க எவ்வளவு இடம் இருக்கு, போய் ஒதுங்கிருக்கலாம்ல. அடே, மலையில நினையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அதனாலதான் நான் நினைச்சிட்டேன், அவனே நினைய வச்சுட்டேன். சொன்னா என் தங்கச்சி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பா. சரி சரி விடுங்க, அவங்களை கலாய்க்காம. ஆனா இந்த இடம் வேற லெவல்ல இருக்கு, எனக்கு இங்க இருந்து வரவே மனசு இல்ல. சூப்பரா இருக்கு. எல்லா இடம் சுத்தி பாத்தீங்களா? எல்லா இடம் சுத்தி பார்த்தாச்சு, செம்மையா இருக்கு. அங்க ஒரு குளம் இருந்தது பாரு, வேற லெவல்ல. ஆமாடா, இந்த ஊர் எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு, எவ்வளோ சூப்பரா இருக்கு. இங்க இருந்து வரவே மனசே இல்லை. பேசாம இங்கே இருந்துடலாமாச்சோ? எனக்கெல்லாம் டபுள் ஓகேண்ணா. அம்மா ஒத்துக்கிட்டாங்க, நம்மளாம் இங்கேயே இருந்துடலாம். அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையே. என்ன கெட்டு போச்சு, இனிமே அடிக்கடி வரதானே போறீங்க, உங்க அத்தை வீடு இருக்குல்ல? ஆமா, அடிக்கடி வரதான் போறோம், பட் இங்கே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இங்கேயே இருந்துருங்க. அதுதான் முடியாதே, எனக்கு காலேஜ் இருக்கு, அடுத்து இவன் காலேஜ் சேரணும், இந்த அம்மா 12th, எப்படி இருக்க முடியும்? ஆனா எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி காலத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி, இதே லொகேஷன்ல வீடு கட்டி ஜம்முன்னு நானும் என் பொண்டாட்டி மட்டும் வாழணும். அதுதான் என்னோட ஆசை. வாழ்ந்துருவோம். இடம் பார்த்துடலாமா? என்ன மித்து? இல்லடா, அவன் சொன்னான்ல இங்க நிறைய இடம் அப்பாவுக்கு தெரியும், அதான் அப்பாட்ட சொல்லி இடத்த வேணா பார்த்து வச்சிருவோமான்னு கேட்டேன். கேடி பர்கர் டினி. ஐயா சிப்பா. சே பாவம், அக்கா மாமாலாம் வந்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். அவங்கள தான் வீட்டை விட்டு வெளிலே விட மாட்டேன்றாங்க. ஆமாண்ணா, அவங்களுக்கு கண்ணு பட்டுருமா, அதனால அம்மா விட மாட்டாங்க. கரெக்டு தானே, 2 ஜோடி எவ்வளோ அழகா இருக்கு. வெளில வந்து ஊருக்காரங்க கண்ணு எப்படின்னு தெரியும்ல, அப்புறம் அவங்க ஒரு வாரம் முடியாம இருக்கணும், அதனால தான் விட மாட்டாங்க அத்தை. இதெல்லாம நம்புறீங்க கண்ணு பட்டுரும் அதெல்லாம்? ஆமாடியா, நீ உண்மையில தான். எங்க 3 பேரையும் ஒன்னா வச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கவே, அடுத்தாலும் 3 பேருமே முடியாம இருப்போம். இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் போட்டு போறேன், அழகா போறேன்னு வச்சுக்கவே, நான் ஒரு வாரம் முடியாம கிடப்பேன். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி கண்ணு திருஷ்டி அதிகமா படும். அதனாலே அம்மா எங்களை எங்க போயிட்டு வந்தாலும் எங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுவாங்க. நாங்க 3 பேர் மட்டும் இல்ல, இதோ மலரு சிவா எல்லாருக்குமே எங்கேயாவது நாங்க ஒன்னா போனோம்னா திரும்ப எல்லாரையும் நிக்க வச்சு சுத்தி போட்டுருவோம். ஏன்னா என்னமோ சொல்லுவாங்களே, யார் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லி, அந்த கதை தான். அதனாலதான் அவங்கள வெளிலே விட மாட்டாங்க. அது என்னவோ தெரியல, ஆனா பாவம், அவங்களும் வெளில வந்திருந்தானே என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அவங்களாம் இதெல்லாம் சுத்தி பார்த்தவங்க தானே. சரி ஓகே, இப்போ நம்ம கிளம்புறோமா? போக வேண்டியதாண்டா அச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. சரி ஓகே, நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். நாளைக்கு எல்லாரும் ஊர் கிளம்பிடுவாங்க, அப்புறம் போர் ஆயிடும். நாங்களும் அப்புறம் செமஸ்டர் லீவ் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பிடுவோம். அதனால நம்ம எல்லாரும் படத்துக்கு போகலாமா? படத்துக்கு எப்படிடா போறது? இவங்க எல்லாரும் மார்னிங் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. உனக்கு எங்க டைம் இருக்கு? மார்னிங் டைம் இல்லைன்னா என்ன மித்து, நைட் இருக்குல்ல? நைட்டா? நைட்லாம் வீட்டில் விடவே மாட்டாங்க. ஆமா, அத்தை சாமியாட்டம் ஆடிடுவாங்க. ஹே மித்து, கேட்டு பாருடி, நீ கேட்டா அத்தை செய்வாங்கல்ல. ஐயா, நான் கேட்டாலும் எங்க அம்மா செய்ய மாட்டாங்க, பிரிச்சு எடுத்துருவாங்க. வேணா நீங்க கேட்டா ஒத்துக்கிறதுக்கு ஒரு 1% சான்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன, அப்ப அர்ஜுன் கேட்பான். என்ன அர்ஜுன் கேட்கவில்ல? என்னடி என்ன மாட்டி விட்டுறீங்க? ஆஹா, நானும் கேட்க மாட்டேன். சரி, அப்புறம் வேற யார் தான் கேட்கறது? என் அண்ணன் கேட்பான். ஏண்டா போற போக்குல என்ன மாட்டி விடுற?
ஆமாண்ணா, நீங்க கேட்டா அத்தை கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஏன்னா நீங்க தான் அத்தையோட செல்ல மருமகன் என்னாச்சே, அதனால ஒத்துப்பாங்கண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க கேளுங்க. என்னடா இப்படி கோர்த்து விடுற? இல்லடாம்மா, நான்லாம் போய் கேட்டேன்னா கண்டிப்பா அத்தை டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுவும் பொண்ணுங்கள்லாம் கூட்டிட்டு நைட் டைம்ல படத்துக்கு போகணும்னா கண்டிப்பா யார் வீட்லயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அத்தை அலோவ் பண்ணுவாங்களா? நீ பேசுற திறமையில தானே இருக்கு. நீ ஏதாவது கெஞ்சி கெஞ்சி கேள்வி விட்டுருவாங்க. ஆமாண்ணா, இங்க நைட்லாம் பயம்லாம் இல்ல. இங்க கொலை அதெல்லாம் எதுவுமே நடக்காது. ரொம்ப சேஃப் தான் எங்க ஊரு. அதனால பிரச்சனை இல்லை. நம்ம 7 மணி ஷோக்கு போயிட்டு நைட் 10 மணிக்கு முடிஞ்சிடும். நம்ம பைக்ல தானே வந்துருவோண்ணா. இப்படி எல்லாரும் என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து அத்தையை கன்வின்ஸ் பண்ணலாம்ல. ஐயோ, நான்லாம் சித்திட்டு பேச மாட்டேப்பா, பெரம்பெடுத்து பிரிச்சிருவாங்க. ஆமாம்மா, என்ன இழுக்காதீங்க. நான் மட்டும் மாட்டிக்கணுமாடா? உன்னை மட்டும் தனியா இருப்போம் சொன்னா? நீ அத்தையோட செல்ல மருமக, அதே மாதிரி உன் பக்கத்துல உட்காந்துருக்கவா அத்தையோட செல்ல மக. நாளைக்கு 2 பேரும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அந்த பாவி பயலே என்ன என்ன மாட்டி விடுறா? பின்ன எல்லாரும் படத்துக்கு போனோம்ல, நீங்க 2 பேர் கேட்டா தான் சக்சஸ் ஆகும். ஐயோ, நான்லாம் கேட்க மாட்டேன். அம்மா டென்ஷன் ஆனாங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் மித்து, ப்ளீஸ் மித்து, நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம் மித்து. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல, ப்ளீஸ் மித்து. அதெல்லாம் கரெக்டு தாண்டி, நைட்டு வரை என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் விட மாட்டாங்களே அம்மா. நீனும் அண்ணனு கேட்டா கண்டிப்பா விடுவாங்கடி. ப்ளீஸ் டி, கேள்வி எங்களுக்காக. ஆமாண்ணா, ஆமா மித்து, ப்ளீஸ் மித்து. சரி, ஓகே ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்காதீங்க. நாங்க அம்மாட்ட பேசி பார்க்குறோம். என்ன அகில், பேசலாமா? பேசலாண்டி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா இது கூட பண்ண மாட்டோமா என்ன? பேசுவோம். அப்புறம் என்ன, அவங்க தான் பேசுறேன்னு சொல்லிட்டாங்களே. இப்பவே மணி 5:30 ஆயிடுச்சு. இனிமேல் போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பி போகணும். அத்தைக்கு வேற பர்மிஷன் கேட்கணும். அதனால கரெக்ட் ஆயிரும் டைம். கிளம்பலாமா? போலாச்சு. போலாம். ரைட் ரைட். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்த. என்ன செல்லம், பசிக்குதா? எங்க வேணுமாடிய தங்கத்துக்கு? இப்பதானடி தங்கம் குடிச்ச. பேசுதடி என் சாமி. என் சாமி பேச ட்ரை பண்றியா? ஐயோ என் அழகு. நீயும் உன்னோட அப்பாவும் தானே என்னோட ஆறுதல். அப்பா கிட்ட எதையுமே சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இந்த வீட்டுல இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல. என் வீட்டில் உன்னோட தாத்தா பாட்டி என்னை எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா? மகாராணி மாதிரி. இங்கேயும் அப்படிதான் இருந்தேன். இப்போ அந்த மகினால நீயும் சரி நானும் சரி நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். என்கிட்ட இருந்து உன்னை பிடிக்க பார்க்குறாங்களோன்னு தோணுது. என்கிட்ட ஒன்று தரவே மாட்டாங்கடா. ஃபீட் பண்ண மட்டும்தான் தர்றாங்க. இன்னமும் பயமாக இருக்கு கவி. என்கிட்ட அந்த ஒன்றையும் உன்னோட டேடியும் பிரிச்சிருவாங்களோன்னு. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் என்னோட உலகம். உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன தங்கம், அம்மா எதுவும் பண்ணிக்க மாட்டேன். நான் ஸ்ட்ராங்கான பொண்ணு தான். என்னோட அப்பா அம்மா அப்படிதான் வளர்த்துருக்காங்க. ஆனால் இவங்கள பண்ணுறதை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குடா. இவ்வளோ மோசமாக நடந்துப்பாங்களா? வாஷிங் மிஷின் இருக்கும் போதே துணியெல்லாம் கையில் துவைக்க சொல்கிறாங்க. எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா உனக்கும் பிடிச்சிடும். அதை உங்களுக்கு தெரிஞ்சாத பண்ண சொல்கிறாங்க. இவங்க பண்ணுற டார்ச்சர் எல்லாம் உன் அப்பாக்காவும் உனக்காகவும் தானே பொறுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் இன்னைக்கு பிளாஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியல கவி. இது வரைக்கும் நான் என் அப்பா அம்மாட்ட சரி என் தம்பிகிட்ட சரி எதுவுமே சொல்லலை. அவங்களே கஷ்டப்படுத்த விரும்பலை, அதான் சொல்லலை. ஆனால் என்னால் முடியல கவி. இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. அப்பா காலைல போனால் நைட்டு தான் வராரு. ஒன்றையும் கிட்ட பிரித்து தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லா வேலையும் பார்க்க விடுறாங்க. வேலைக்காரங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. என்னால் முடியல. எனக்கு இப்போ என் அம்மா அப்பா என் தம்பி பொண்டாட்டி எல்லாருமே பார்க்கணும்னு தோணுது. நம்ம போவோமாடா? போகணும்டா. அப்பா வந்தோடனே அப்பாட்ட கேட்டுட்டு நாளைக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா நாளைக்கு மாமா ஊர்லேருந்து வரான். மாமாவை அதையும் பார்த்துட்டு வருவோம். சாமி. அம்மாவும் பையனும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சந்தோஷ் எப்போ வந்தீங்க? நானா இப்பதான் ஜஸ்ட் நவ். என்னடி ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, நல்லா தானே இருக்கேன். என் மினியோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? என்னடி ஒரு மாதிரி இருக்கு? அழுதியா? நான் ஏன் அழ போறேன் சந்தோஷ்? இல்லையே, நான் அழலையே. இல்லை, நீ அழுத மாதிரி தான் இருக்க. நான் ஏன் சந்தோஷம் அழ போறேன்? நான் ஏன் அழ போறேன் சொல்லுங்க. இவனோட பேசிட்டு இருந்தேன். இவனுக்கு சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அதனால எதுவும் ஃபேஸ் அப்படி இருக்கோ? இல்லடாமோ, உன்னோட ஃபேஸு சரியில்லை. உன்னோட உதட்டில் மட்டும்தான் ஸ்மைல் இருக்க மாதிரி இருக்கு. உன் கண்ணு கலங்கி இருக்க மாதிரி இருக்கே.
அதெல்லாம் எதுவும் இல்லை சந்தோஷ். ஐம் ஓகே. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். எதுவுமே இல்லையே சந்தோஷ், அப்போ என்னத்த சொல்றது? அது ஓகேடி. ஐம் ஓகே. சந்தோஷ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடாமா, என்ன? இல்லை சந்தோஷ், நாளைக்கு சித்துவும் காயும் ஊருக்கு போயிருந்தாங்கல்ல மறு வீட்டுக்கு, திரும்ப வராங்களாம் வீட்டுக்கு. நான் கவினை தூக்கிட்டு போயிட்டு நைட்டுக்கா வரட்டா? இதெல்லாம் நான் பெர்மிஷன் கேட்குற? உன் அப்பா அம்மாவை உன் தம்பி பொண்ணாட்டி பார்க்கறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்பியா? தாராளமாக போயிட்டு வா, 2 நாள் கூட இருந்துட்டு வா. இல்லை 2 நாள்லாம் இருக்க வேண்டாம். நாளைக்கு மார்னிங் போயிட்டு நைட்டு நீங்கள் ஒர்க் முடிஞ்சு வரும்போது கூட்டிட்டு வந்தால் போதும். ஏன் 2 நாள் இருக்க முடியாது? இங்கே என்ன வேலை இருக்கு உனக்கு? இங்கே எந்த வேலையுமே இல்லை. 2 நாள் வேணா இருந்துட்டு வாடி உங்கள் வீட்டில். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம். அத்தை ஒத்துப்பாங்களா? அத்தை என்ன சொல்ல போகிறாங்க? அத்தை நீ அங்கெல்லாம் போகிறதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லை இல்லை? இது வரைக்கும் எதுவும் சொல்லலை சந்தோஷ். ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது சொன்னாங்கன்னா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ போயிட்டு வா. சரி சந்தோஷ். அடே ராஜகுமாரா, இங்க வாங்க டேடிட்ட. அடே இங்க ராஜகுமாரானா, இங்க தங்கம்மா. எப்படி டேடிட்ட வந்தானு சிரிக்கிற? அந்தானே கேடி, இவ்வளோ நேரம் என்னை பார்த்து உருன்னு உட்காந்துருந்தா அவங்க அப்பா கிட்ட போக எப்படி சிரிக்கிறான்? இவன் ராஜகுமார் இல்ல, என் பட்டு தங்கல்ல, அதான் டேடியை பத்தின சிரிக்கிறான். என்னடி பட்டு? கேடி பையன் எப்படி சிரிக்கிறான்னு. இவன் வயிறு தங்கம்ல. சந்தோஷ், எப்பவுமே நீங்க 2 பேரும் என் கூடயே தானே இருப்பீங்க. ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல சும்மா தான் கேட்டேன், சொல்லுங்க. நானும் கவியும் உன்னை விட்டு எங்க போறோம்? எப்பவுமே உன்கிட்ட தான் இருப்போம். ப்ராமிஸ். ஆல்வேஸ் டி தங்கம். ஏன் இப்படிலாம் கேட்கறது திடீர்னு? இல்ல சும்மா கேட்கணும்னு தோணுச்சாதான். சும்மா கேட்கணும் தான் கேட்டியா? வேற எதுவும் இல்லையே? வேற எதுவும் இல்லைங்க. நீங்க உங்க பையனை கொஞ்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீ எங்கேயும் போவேனா, எங்க கூடயே இரு. நீங்க சாப்பிட வேணாமா? சாப்பிடலாம், பொறுமையா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். சரிங்க. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு